ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். வடகாடு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கி இருக்கிறோம். 19ஆம் தேதி என் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகிறது. இன்றைக்கும் சாதி வெறியாட்டத்தை இருதரப்பு மோதல் என்று போடுகிறார்கள். ஒருத்தன் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறான், சில சாதி வெறிகள் வந்து பூந்து அடிக்கிறான். அது எப்படி கலவரம் மோதல் என்றாகும்? அது ஒடுக்குமுறை, அது தாக்குதல். எழுதும் போதே சொல் ரொம்ப முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இவன் திரண்டு போய் அவன் திரண்டு போய் ஒரு பொது இடத்துல மோதிக்கல. 2 பேரும் சமமாயிருந்து தாக்கிக் கொண்டால்தான் மோதல். ஒருவன் சிறுபான்மையாக இருக்கிறான், இன்னொருவன் பெரும்பான்மையாக இருக்கிறான். ஒருவன் சட்டத்துக்கு கட்டுப்படுகிறான், இன்னொருவன் சட்டத்தை மீறுகிறான், ஒடுக்குமுறை செய்கிறான் என்றால் அதற்கு பெயர் ஒடுக்குமுறை தான். அது தாக்குதல். 2 பக்கமும் கேஸ். அடிபட்டு மருத்துவமனையிலே காயம்பட்டு அறுவை சிகிச்சை செய்து தையல் போட்ட நிலையிலே படுத்திருப்பவன் மீதும் வழக்கு, தாக்கியவன் மீதும் வழக்கு. ஆக இந்த பிரச்சனையை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் பியூரோக்ராட்ஸ் பார்க்கிறார்கள்.